இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 8ல் இருக்க கிராப் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற லெசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ கிராப்னா என்ன, பயிர்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்கு தேவைப்படுற ஒரு பிளான்ஸை வந்து அதிக அளவில் நம்ம வந்து பயிரிட்டு அதை அறுவடை பண்ணி நம்ம கன்சியூமுக்காக வைக்கிறது தான் கிராப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ கிராப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே நிறைய வகை இருக்குது. கிராப் அப்படின்னா ஒன்று மட்டும் சொல்ல முடியாது, சரியா? என்னென்ன வகை இதெல்லாம் வந்து புக்கை தாண்டி உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தகவல் நான் வந்து கொடுக்குறேன். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு கூட கொஞ்சம் அந்த லெசன் வந்து புரிகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரியா? ஸோ கிராப் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது நிறைய வகை இருக்கு இல்லையா? ஃபுட் கிராப் அப்படின்ட்டு இருக்குது, ஃபைபர் கிராப் இருக்குது, ஆயில் கிராப் இருக்குது, ஆர்னமெண்டல் கிராப்ஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் கிராப்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே என்னடா இவ்வளோ வகை இருக்கே கஷ்டமாக கேட்டால் அப்படிலாம் கிடையாது, ரொம்ப ஈஸி. இந்த கிராப்ஸ்லேயே தனித்தனியாக ஒரு கேட்டகரைஸ் பண்ணி வச்சது தான் இது எல்லாமே. இப்போ ஃப்ரூட் கிராப்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டால் என்னது, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள், கார்ன், வீட்டு, ரைஸ், சுகர் கேனு இதெல்லாமே இருக்குல்ல, இதெல்லாமே வந்து ஃபுட் கிராப்ஸில் வந்து போயிடும். நெக்ஸ்ட் வந்து ஃபைபர் கிராப்னா என்னது, ஃபைபர் துணி தயாரிப்பாங்க இல்லையா, இதுக்கு தேவைப்படக்கூடிய இதெல்லாம் வரும்ல, அது எல்லாமே காட்டன், ஜூட்டு, நேச்சுரல் சில்க்கு. ஸோ இது எல்லாமே வந்து பயிரிட்டு அறுவடை பண்ணுவாங்க இல்லையா, இது எல்லாமே வந்து ஃபைபர் கிராப்ஸ். ஸோ இந்த கிராப்ஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகும், பேப்பர் செய்கிறதுக்கு, கிளாத் செய்கிறதுக்கு, ரோப் செய்கிறதுக்கு, இது எல்லாமே யூஸ் ஆகும். இது வந்து ஃபைபர் கிராப்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆயில் கிராப்ஸ். ஆயில் கிராப்ஸ்னால் என்னது, இந்த பாமு, சோய்பீனு, சன்ஃப்ளவர்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி செடிகளை வந்து ஆயிலை எக்ஸாக்ட் பண்ணக்கூடிய செடிகளை வந்து பயிரிட்டு அதுலேருந்து ஆயிலை வந்து தனியாக எடுப்பாங்க. இது வந்து ஆயில் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஆர்னமெண்டல் கிராப்ஸ். என்னடா இது மூணுது ஓகே பார்த்தோம், ஆர்னமெண்டல் கிராப்ஸ் என்ன புதுசாக இருக்கே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். அதாவது நிறைய டெக்கரேட்டிவ் பிளான்ஸை வந்து அதிகப்படியான, அதே தான் சொன்னோம் இல்லையா, அதிகப்படியான வளர்த்து அதை அறுவடை செய்கிறது, சரியா? ஸோ அந்த டெக்கரேட்டிவ் பிளான்ஸ் நம்ம கல்யாண மண்டபத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பிளான்ஸ் எல்லாமே இருக்கும், செடிகள், ஃப்ளார்ஸ் எல்லாமே சூப்பராக வச்சுருப்பாங்க இல்லையா. இதே மாதிரி நிறைய வகையான ஃப்ளார்ஸை வந்து கிராப் பண்ணுறது தான் வந்து ஆர்னமெண்டல் கிராப்ஸ் அப்படிங்கிறது. ஸோ கடைசியாக வந்து இண்டஸ்ட்ரியல் கிராப்ஸ் என்னது, இது எல்லாமே வந்து ஒரு வணிகமயமாக தான் போகுது இல்லையா. ஸோ இது வணிகத்துக்காகவே மெயினாக பயிரிடப்படைய கிராப்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம பார்த்த இந்த நிறைய வகை கிராப்ஸ் இருக்கலாம், இதில் எப்படி வந்து பயிரிடுறாங்க, ஸோ அதை பயிரிட்ட பிறகு அது எப்படி கரெக்டாக மேனேஜ் பண்ணுறாங்க, அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து ஃபைனல் லெவல் வரைக்கும் எப்படிலாம் ஒரு க்ராப்பை வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறது தான் இந்த லெசன். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும், பயப்படவே வேண்டாம். ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஒன்று வந்து சொல்லியிருக்காங்க, என்னென்னா 10,000 BCE வரைக்கும் பீப்புள் எல்லாருமே வந்து ஒரு நொமேடிக்காக தான் இருந்தாங்களாம். நொமேடிக் அப்படின்னா ஒருத்தவங்க வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக. ஸோ மோஸ்ட்லி மனுஷங்க வந்து எதுக்காக ட்ராவல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வேண்டியது என்னது, உணவும் தங்கும் இடம் மட்டும்தான். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதுதான் நொமேடிக் அப்படின்ற ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து மூவ் ஆன் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஸோ இப்படி மூவ் ஆன் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா, என்னடா இது எதுக்கு எடுத்தாலும் ஒரு சாப்பாடுக்காகவும் ஒரு தங்குற இடத்துக்காகவும் நம்ம இப்படி மாறிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை வந்து எப்படி போகும் அப்படின்றத மனுஷங்க வந்து திங்க் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ போயிட்டே இருக்கும்போது யோசிக்க ஆரம்பித்தாங்க. அதனால் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு இடத்துல அவங்களுக்கு தேவையான ஒரு ஷெல்டரை வந்து அமைச்சிக்கிட்டாங்க. எங்கே அவங்க தங்குவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கூடாரத்தை வந்து அமைச்சாங்க. ஸோ கூடாரத்தை அமைச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு தேடி போயிட்டு வர கஷ்டமாக இருந்தது. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு பக்கத்துலேயே அவங்களுக்கு தேவையான தண்ணி இருக்கா, அவங்களுக்கு தேவையான இடம் இருக்கா, ஏதாவது இருந்துச்சுன்னா அதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக பயிரிட வந்து ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு என்ன தேவையான சாப்பாடோ அந்த சாப்பாடை வந்து பயிரிட ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி தான் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது வந்து பிறந்துச்சு. எடுத்த உடனே பிறந்த உடனே எல்லாரும் போய் விவசாயம் பண்ண போகிற அளவுக்கு அந்த அளவுக்கு அறிவு அப்படிங்கிறது கிடையாது. இல்லை, அறிவு அப்படின்றது என்னது, நம்ம இந்த காலகட்டத்துக்கும் அந்த காலத்துக்கும் எவ்வளோ ஒரு இம்ப்ரூவைசேஷன் பண்ணி கொண்டு வரும், அதான் சரியா. ஸோ சாப்பாடுக்கு போனவங்க இது பண்ணி நம்மளே ஏன் சாப்பாடு உருவாக்கக்கூடாது அப்படின்னு ஆரம்பித்தாங்க. பக்கத்தில் இடம் ஏதாவது காலியாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன வசதி இருந்துச்சோ அந்தந்த ஒரு ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பயிர்கள்லாம் விளையுமோ எல்லாம் பண்ணி பார்த்து ஃபெயிலியர் ஆகி அப்படி கற்றுக்கிட்டது தான் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற விஷயம். அவங்களுக்கு தேவையான அனிமல்ஸ் வந்து ஹட் பண்ணி அங்கேயே சிட்டியில் சுட்டு சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ ஒவ்வொரு சாப்பாடில் வந்து அவங்க இம்ப்ரவைஸ் பண்ணிகிட்டே வராங்க. அதுக்கப்புறம் வந்து அரிசியை வந்து விளைய வச்சாங்க, ரைஸ், ஓகே, அதை வந்து கல்டிவேட் பண்ணாங்க. வீட்டு இந்த மாதிரி அதர் கிராப்ஸ், அவங்களுக்கு தேவையான கிராப்ஸ் எல்லாமே அந்த நிலங்கள்லேயே வந்து கல்டிவேட் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்மளோட இந்தியா அப்படிங்கிறது ஒரு வாஸ்ட் கண்ட்ரி சொல்லி, அது வாஸ்ட் கண்ட்ரி அப்படிங்கும்போது கிளைமேட்டிக் கண்டிஷன் எல்லாமே இந்தியாவில் மொத்தமும் ஒரே இது இருக்குமா, கிடையாது, ஓகே. அப்போ நம்ம டெல்லியில் வந்து ரொம்ப ஒரு ஹாட்டான ஒரு சம்மர் சீசன், ரொம்ப வெயில் அடிக்குதுன்னா நம்மளோட தமிழ்நாட்டில் மழை பெஞ்சிட்ருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் வெயில் அடிக்குதுன்னா டெல்லியில் வந்து அதுக்கு மழை பெஞ்சிட்ருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன் கொண்டு நம்மளோட நாட்டில் வந்து டெம்பரேச்சர் வேறு மாதிரி இருக்கும், கிளைமேட்டிக் கண்டிஷன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அங்கே ரெயின்ஃபால் டிஃபர் ஆகும், ஒவ்வொரு ரீஜனுக்கு ரீஜன் எல்லாமே மாறுபடும். ஸோ இதே மாதிரி தான் ஒரு ரீஜனுக்கு ரீஜன் மாறுபடும் போது அங்கே வந்து பயிரிடக்கூடிய பயிர்களுமே பிளான்ஸுமே வந்து மாறுபடும்.
ஸோ இப்படி ஒவ்வொரு கிளைமேட்டிக் கண்டிஷன் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில பயிர்கள்லாம் வந்து பயிரிடுவாங்க இல்லையா, இதை வந்து பேர் வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. என்னென்னா காரிஃப் கிராப் அப்படிங்கிறது, அப்புறம் வந்து ராபி கிராப் அப்படிங்கிறது. ஸோ காரிஃப் கிராப் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த சீசன், அந்த ரெய்னி சீசன் ஆகுது இல்லையா, அந்த டைமில் மட்டும்தான் அந்த விதைகளை வந்து பயிரிடுவாங்க. ஸோ இது வந்து காரிஃப் கிராப் அப்படிங்கிறது. நம்ம இந்தியாவோட ரெய்னி சீசன் என்னது, ஜூன்லேருந்து ஒரு செப்டம்பர் சீசன் வரைக்கும் சொல்லலாம். ஸோ இந்த டைமில், பர்டிகுலர் டைமில் வந்து பேடி, மைஸு, சோய்பீன், கிரவுண்ட் நட்டு, காட்டன் இந்த மாதிரி எல்லாமே வந்து பயிரிடுவாங்களாம். ஏன் பர்டிகுலராக இந்த டைமில், இந்த ரெய்னி சீசன் டைமில் இந்த மாதிரி காட்டனு, கிரவுண்ட் நட் இது மாதிரி பிளான்ஸ் எல்லாம் ஏன் பயிரிடுறாங்கன்னா, இந்த வகையான ஒரு விதைகளுக்கு வந்து அதிகமாக தண்ணி தேவை. சரியா? ஸோ அப்போ ரெய்னி டைம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து தண்ணி ஊற்ற வேண்டாம். அந்த குளிர்ச்சியில் வந்து தானாக ஆட்டோமேட்டிக்காக செடி வந்து வளர்ந்துடும். இன்னும் ட்ரிக்கியாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதாவது இப்போ காட்டன் வந்து நீங்கள் பயிரிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ரெய்னி டைம் இல்லாமல் சம்மர் டைமில் வந்து பயிரிடுறீங்க. ஸோ அந்த பயிருக்கு, அந்த காட்டன் செடி வளர்கிறதுக்கு அதிகமான தண்ணி தேவைப்படுது. நீங்கள் அதிகமான தண்ணி தேவை ஊற்றி எல்லாம் வளர்ந்து செடி வந்து இதாகிடுது. ஸோ அது வளர்ந்து வர ஸ்டேஜ் எந்த டைமாக இருக்கும், வின்டர் டைமாக இருக்கும், மழை வரும். ஸோ மழை வந்தால் காட்டன் நம்மளால் பறிக்க முடியுமா, எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால தான் எந்தெந்த ரீஜன், அதாவது எந்தெந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு பயிர்களையும் தேர்ந்தெடுத்து பயிரிடணும். இதெல்லாம் வந்து ஒரு பக்குவத்தினால, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால நம்மளோட முன்னோர்கள் வந்து நல்லா கண்டுபிடிச்சு வந்து வச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து காரிஃப் கிராப்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து ராபி கிராப்னு என்னது, வின்டர் டைம்ல ஒரு பயிரிடக்கூடிய ஒரு வகைகள். ஸோ எந்த டைம் சொல்லலாம், அக்டோபர்லேருந்து ஆரம்பித்து மார்ச் மாதம் வரைக்கும். ஸோ இந்த டைமில் வந்து எந்த மாதிரி பயிர்கள்லாம் வந்து பயிரிடுவாங்க அப்படின்னா, வீட்டு, கிராம், பீ, பல்சஸ், வெஜிடேபிள் இது எல்லாமே இந்த டைமில் வந்து பயிரிடுவாங்க. இது மூலயமா நமக்கு அறுவடை, அதாவது அவுட்புட்டுமே ரொம்ப நல்ல விதமாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப மெயின், இந்த லெசன்லேயே ஃபுல் மெயின் டாபிக்னா இதுதான். ஓகே, த பேசிக் ப்ராக்டிசஸ் ஆஃப் கிராப்ஸ். ஒரு பயிரை வந்து பயிரிட்டு அதை கடைசி ஸ்டேஜ் கொண்டு வர வரைக்கும் ஒரு ஃபார்மர் வந்து என்னெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, என்னென்னலாம் அந்த பயிர் வந்து ப்ராசஸ் ஆகி வருது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிப்ரேஷன் ஆஃப் சாயில், செகண்ட் வந்து ஜோவிங், தேர்ட் வந்து ஆடிங் மென்யூர் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ், ஃபோர்த் வந்து இரிகேஷன் ப்ராசஸ், ஃபிஃப்த் வந்து ப்ரொடக்ஷன் ஃப்ரம் வீட்ஸ், சிக்ஸ்த்து வந்து ஹார்வெஸ்டிங், செவன்த் வந்து ஸ்டோரேஜ். ஸோ ஒரு பயிரை வந்து நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து எண்டிங் ஸ்டேஜுக்குள்ளே வர வரைக்கும் இவ்வளோ ஒரு ப்ராசஸ் தேவைப்படுது. ஒரு அரிசி மணி நம்ம வந்து பயிரிட்டு கையில் நம்ம வர்றதுக்கு கூட. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு டீட்டெயிலாக கொஞ்சம் நம்ம ஈஸியாக வந்து பார்க்கலாம். சரியா? இல்லை ஃபர்ஸ்ட்டு பார்த்தது என்னது, நம்ம வந்து ப்ரிப்ரேஷன் ஆஃப் சாயில். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல நம்ம ஒரு விதையை உள்ளே போடணும் அப்படின்னு என்ன பண்ணணும், சும்மா நம்ம மேலே தூக்கி போட்டு வந்து முடியுமா, ஒரு நிலத்து மேலே போட்டால் வந்து செடி வந்து முளைச்சிடுமா, கஷ்டம் இல்லையா? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், நம்ம போடக்கூடிய அந்த நீளத்தை, அந்த மண் பரப்பை, சாயிலை வந்து நம்ம லூசன் பண்ணணும். ஸோ லூசன் எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, லூசன் பண்ணாதான் அந்த விதை வந்து போடுறோமா, அந்த விதை வந்து உள்ளே போயிட்டு அந்த வேர்கள் எல்லாமே உள்ளே இருக்கும்ல, அந்த வேர்கள் எல்லாமே சாயில் உள்ள நல்லா டீப்பாக போய் ரூட்ஸ் எல்லாமே வளர்றதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஸோ ரூட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் நம்மளோட பிளான்ஸுமே அவுட்புட் வந்து சூப்பராக வரும் இல்லையா? ஸோ இதனால தான் அந்த சாயிலை வந்து நம்ம லூசன் பண்ணணும். வேர் உள்ளே போகணும். வேரே உள்ளே போகணும்னா எப்படி செடி வரும், அதுலேருந்து மரம் வரும், அதுலேருந்து நம்ம வந்து பயிரிடுறது, பூ காய்க்கிறது, பழம்லாம் பறிக்கிறது, நோ யூஸ் இல்லையா? ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ரிப்ரேஷன் ஆஃப் சாயில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொன்று பாருங்களேன், இப்போ நீங்கள் அவுட் ஆஃப் த புக் நான் சொல்கிறேன். சரியா? இப்போ நீங்கள் வீட்டில் வந்து ஏதோ ஒரு துளசி செடியோ இல்லைன்னா ஏதோ ஒரு ரோசா பூ செடியோ நீங்கள் வந்து தொட்டியில் வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படியே நீங்கள் வெறும் தண்ணி மட்டும் ஊற்றிட்டே இருக்கீங்க, தேவையான உரங்களை போடுறீங்க, சரி ஏதோ ஒரு உரத்தெல்லாம் போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறி வேஸ்ட் ஏதாவது, பழத்தோல் ஏதாவது தூக்கி போடுறீங்க அப்படின்னா செடிகள் வந்து வளரும். ஆனாலுமே ஹெல்த்தியாக வளருமான்னு கேட்டால் வளராது. ஏன்னா அப்பப்போ அந்த சாயில வந்து அந்த மண் இருக்குல்லையே, தொட்டியில் இருக்கக்கூடிய மண்ணை வந்து நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணுமா. கிண்டி விட்டாதான் அந்த வேர்களுக்குள்ள அந்த ஆக்சிஜன் போகும், அதுக்கு ஒரு சுவாசம் கிடைக்கும் செடிகளுக்கு. ஸோ கொஞ்சம் லூஸ் ஆனாதான் அதுவும் தண்ணி இழுக்கும். நீங்கள் வந்து தண்ணி மட்டும் தெளிச்சிடும், நம்ம வேலை முடிச்சதுப்பா போதும் தண்ணி ஊற்றியாச்சு செடிக்கு அப்படின்னு நம்ம வந்து இருக்கக்கூடாது. இருந்தோம்னா அந்த மேல் இதில் வந்தால் மட்டும்தான் தண்ணி வந்து இதாகும். கீழே வந்து என்ன ஆகும்னா சாயில் வந்து இறுகிட்டே வரும். அந்த இறுகிட்டே வரும்போது தண்ணி வந்து உள்ளே போகாது. உள்ளே போகாமல் ரூட்டுக்கு எப்படி தண்ணி கிடைக்கும்? சரி, செடி வந்து சீக்கிரமாக வந்து வாடி போயிடும் இல்லையா? நம்ம ஃபஸ்ட்டு வாங்கின புதுசில் செடி வந்து நிறைய பூத்து கொழுங்கும். ஆனால் நம்ம வீட்டில் வச்சு கொஞ்ச நாள் பராமரிக்காமல் இருந்தோம்னா அந்த பூக்களோட எண்ணிக்கை கம்மியாயிட்டே வரும். அதுக்கு காரணமும் இதுதான். நம்ம செடியை வாங்கணும் அப்படின்னா கூட ப்ராப்பராக பராமரித்தா மட்டும்தான் செடிக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இப்படி நம்ம சாயிலை வந்து லூஸ் பண்ணுறது மூலியமாக நல்ல எர்த் ஃபார்ம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சொல்லியிருக்கோம் எர்த் ஃபார்ம் அப்படிங்கிறது ஃபார்மர்ஸோட ஃப்ரெண்ட்லி அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இந்த எர்த் ஃபார்மு, இந்த மைக்ரோப்ஸ் எல்லாம் வந்து அப்போ தான் அந்த சாயில் இருக்கும். அதுவே ஒரு உரம் தான். எர்த் ஃபார்ம்லாம் அந்த லூசன் பண்ணிகிட்டே போகும், நம்ம சாயில் உள்ள ஊடி போந்துட்டே இருக்கும். இது வந்து வேர்களுக்கு ரொம்ப நல்லது.
நான் சொன்னோம் இல்லையா, இதில் வந்து நம்ம வேஸ்ட் அந்த ஃப்ரூட், இந்த தோல், பழத்தோல், காய்கறி தோல், இது மாதிரி இந்த வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாம் வந்து போடும்போது அதில் இருக்கக்கூடிய மினரல்ஸு, நியூட்ரியன்ஸ் எல்லாமே எதில் போகும்? வேர் வழியாக போகும். இப்போ வேர் வழியாக உள்ளே இறங்கணும் அப்படின்னா என்ன ஆகும்? அதுக்கு கொஞ்சம் இடம் வேணும்ல. ஸோ இதுதான் பேசிக் காமன் திங். வேருக்கு வந்து சத்துக்கள் போகிறதுக்கு இடம் வேணும். இடம் வேணும்னா என்ன பண்ணணும்? அந்த மண்ணை, நிலப்பரப்பை, சாயிலை லூசன் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இது பேர் தான் டில்லிங் அண்ட் ப்ளஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலப்பரப்பை லூசன் பண்ணுறதுக்கு பேர் என்னது? டில்லிங் ஆர் ப்ளஃபிங் அப்படிங்கிறது. ஸோ ப்ளஃப் அப்படிங்கிறது ஒரு டூலோட நேம். நம்ம அந்த மண்ணை வந்து இது பண்ணி விட்டோம் இல்லையா, அதோட டூலோட நேம் வந்து ப்ளஃப் அப்படிங்கிறது. இது வந்து வுட்டாலேயோ அயனாலேயோ ரெண்டுத்துலையுமே வந்து இது பண்ணுவாங்க. பட் அந்த காலத்துலலாம் வந்து இது வந்து வுட்டால தான் மட்டும்தான் இருக்கும். ஸோ ப்ளஃப் அப்படிங்கிறது ஒரு டூல் சொன்னேன். ப்ளஃப் மாதிரி இன்னும் 2 டூல் கூட அக்ரிகல்ச்சருக்கு இந்த பர்பஸ்க்கு வந்து யூஸ் ஆகுது. என்னன்னா ஃபர்ஸ்ட் ப்ளஃப் மற்ற பார்த்தலாம். ஸோ படத்தில் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் ப்ளஃப் அப்படிங்கிறது. ஸோ பார்த்துருக்கீங்களா அது முன்னாடியே? ஸோ இது வந்து ஏஷியன் டைம்ஸ்லேருந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது தான். இது வந்து அந்த நம்மளோட சாயிலை வந்து டில்லிங் பண்ணுற பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் நம்ம தேவையில்லாத செடிகள்லாம் பக்கத்தில் முளைக்கும் இல்லையா, அதை வந்து ரிமூவ் பண்ணுறது கூட இந்த ஒரு எக்யூப்மெண்ட், இந்த ஒரு டூல் வந்து யூஸ் ஆகுது. அடுத்தது பார்க்க போகிறது வந்து ப்ளஃபோட அப்பியரன்ஸ். பார்க்குறோம் பிக்சரில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, இட்ஸ் மேட் அப் ஆஃப் வுட். நான் சொன்ன மாதிரி வுட்டில் வந்து தயாரிக்கும். அந்த வுட்டோட எட்ஜில் வந்து அந்த ப்ளஃப் வந்து எப்படி தள்ளிட்டு போவாங்க? 2 மாடு இல்லைன்னா வந்து கால்நடைகள், கேட்டல், அனிமல் இருக்கு இல்லையா, ஹார்ஸு, கேமலு. நம்ம ஊரில் மோஸ்ட்லி வந்து நம்ம மாடு தான், சரியா? இந்த மாடை வந்து முன்னாடி நிற்க வச்சுருவாங்க. ஸோ அது இழுத்துட்டே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மண் வந்து கீழே இருக்க அந்த ஸ்ட்ராங் அந்த அயர்ன் ட்ரிப் வந்து மண்ணை வந்து லூசன் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கும். அதில் ஒரு ஹெண்டு வந்து மாட்டோட கழுத்தில் 2மே இருக்கும். இன்னொரு ஹெட் வந்து கீழே இருக்கும். அண்ட் அதோட ஹேண்டில் வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து 2 புல்லு, ஒரு ஆள் ஓகே கண்டிப்பாக வேணும். ஏன்னா அந்த மாட்டை வந்து மெதுவாக அதோட சேம் லெவலில் வந்து ஓட்டிட்டு போட்டதுக்கு வந்து நம்மளோட ஹியூமன்ஸோட ஹெல்ப் தேவை இல்லையா. ஸோ 2 மாடும் ஒரு மனுஷனும் இருந்தாவே போதும். இது ஈஸியாக வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். ஆனால் இப்போ வந்து இது உடுக்கு பதிலாக நிறைய அயனில் கூட வந்து தயாரிக்கிறாங்களாம். நம்ம அடுத்தா பார்க்க போகிறது ஹோனா வேறு ஒன்றும் கிடையாது, மண்வெட்டி. ஓகே, ரொம்ப ஈஸியாக நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்குமா தெரியல உங்கள் வீட்டிலலாம். ஏன்னா நீங்கள் இப்போ உள்ள கல்ச்சர். பட் அம்மா அப்பாக்கெலாம் கேட்டு பாருங்கள், பிக்சரில் காமிக்கிறேன், இதெல்லாம் தான் மண்வெட்டி. அந்த காலத்தில் இந்த ஒரு எக்யூப்மெண்ட்லாம் இல்லாத வீடே கிடையாது. ஏன்னா எல்லா வீட்டு பின்னாடியும் செடி கொடி தோட்டம்லாம் இருக்கும். ஸோ அதை எப்பவுமே க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மண்வெட்டி அதெல்லாம் அப்பப்போ வச்சுருப்பாங்க. பட் இப்போ தான் நம்ம எல்லாம் ரொம்ப இறுக்கமாக எல்லாமே வீட்டை பிடிச்சி கட்டிட்டோம். மரம் வளர்க்குறது கூட இடம் இல்லாமல் போயிடுச்சு இல்லையா. ஸோ இந்த ஒரு எக்யூப்மெண்ட் வந்து, இந்த ஒரு டூல் வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும், மண்வெட்டி அப்படிங்கிறது. ஸோ இது வந்து சிம்பிள் தான். அந்த மண்ணை லூசன் பண்ணுறதுக்கும் தேவையில்லாத அந்த கிளைகளை வந்து பிடுங்கி போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கல்டிவேட்டர் அப்படிங்கிறது. இந்த காலத்து இந்த கல்டிவேட்டர் தான் வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணுறாங்க. பெரிய பெரிய ஏக்கர் கணக்கிலலாம் லேண்ட் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாமே கல்டிவேட்டர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது ஒன்றும் இல்லை, இந்த ப்ளஃப் இருக்கு இல்லையா, அதையே வந்து ஒரு டிராக்டரில் வந்து கட்டிட்டு அது மூலியமாக பண்ணுறதா வந்து கல்டிவேட்டர். ஸோ இப்படி பண்ணுறதுனால ஒரு லேபரோட செலவு, லேபர் ஆட்கள் எண்ணிக்கை கம்மியாகுது, டைம் வந்து ரொம்ப கன்சியூம் ஆகுது. அப்படிங்கிறதுனால இப்போ இருக்கக்கூடிய நவீன காலத்தில் எல்லாம் சுறுசுறுப்பாக ஓடிட்டே இருக்காங்களே, பிஸின்னு. ஸோ இதுக்கு வந்து கல்டிவேட்டர் அப்படின்ற கருவியை யூஸ் பண்ணி இப்போ வந்து நல்லபடியாக பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டைப் வந்து சோயிங். ஓகே, அது வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ். நம்ம வந்து இந்த பயிரை ஓகே லூசன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது லூசன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அதில் வேர்களை தூவணும். பயிர்களை இந்த சாயில் மேலே நல்லா பரப்பி தூவணும். அண்ட் இந்த வேர்களை வந்து தூவுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து குவாலிட்டி லெவலில் எடுத்து வச்சுக்கணும். இது வந்து நல்ல வேரா, இது வந்து குவாலிட்டியாக இருக்கா, முழுசாக இருக்கா, உடஞ்சி போயிருக்கா, அப்படிலாம் பார்த்துட்டு குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் போடணும். ஏன்னா நல்லா நம்ம பயிரிட்டால் மட்டும்தான் நல்ல ஒரு ஹெல்த்தியான பயிர் நமக்கு வந்து கிடைக்கும், சரியா. ஸோ டேமேஜ் இல்லாமல் வந்து பார்த்துக்கிறோம். நீங்கள் வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. என்னென்னா, ஒரு தண்ணியில் போட்டு பார்த்தீங்க, அந்த விதைகள் சம்திங் ஏதோ ஒரு விதைகள் வந்து தூவ போகிறீங்க அப்படின்னா, அந்த விதைகள் வந்து தண்ணீரில் போட்டு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விதைகள் வந்து மேலே வந்து ஃப்ளாட் ஆகிட்டே இருக்கும், மிதந்துகிட்டே இருக்கும், அது வந்து டேமேஜ் ஆனது, அது வந்து அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லைன்னு அர்த்தம். எந்த விதையெல்லாம் தண்ணியும் தாண்டி கீழே ஓகே மூழ்கிச்சோ சிங்காச்சோ அது எல்லாமே வந்து குவாலிட்டியான விதை தான். இதை நீங்கள் தூவுறதுக்கு ரெடியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம், சரியா. ஏன்னா பார்த்துடலாம், அதோட குவாலிட்டி இல்லைனாவே ஆட்டோமேட்டிக்காக தண்ணியில் வந்து மிதக்க ஆரம்பிச்சிருமா. இது வந்து அப்போல்லாம் வந்து சும்மா கையாலே அந்தாலும் அப்படி தூவி விட்டுருக்காங்க, சரியா. ஆனால் நம்ம சும்மா சின்ன லெவலில் பண்ணும்போது அப்படி பண்ணலாம். ஆனால் நம்ம பெரிய லெவலில் பண்ணும்போது சும்மா தூவி விட முடியுமா? அப்பெல்லாம் விட முடியாது, ரொம்ப தப்பு. அந்த சாயிலுக்குமே நிறைய டூல்ஸ்லாம் கூட இருக்கான். அதாவது நம்ம இந்த பார்த்தோம் இல்லையா ப்ளஃப். ஸோ இது மாதிரிலேயே வச்சு ஒரு டியூப் மாதிரிலாம் வச்சு இந்த படத்தில் பார்க்குறீங்களா, ஒரு பைப் வழியாக நம்ம வந்து கரெக்டாக அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விதைகள் எல்லாமே தூவி விட்டுட்டு போகலாமா.
ஸோ ஒரு அந்த டனல் வந்து பைப் போட்டோம் அப்படின்னா அந்த பைப்போட ஒரு எண்ட் வந்து சாயில நல்லா உள்ள அழுத்தி இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அழுத்தி இருக்கிற மாதிரி வச்சு அது ஆட்டோமேட்டிக்காக அந்த விதைகள் வந்து சேமாக வந்து இது பண்ணிட்டே இருக்கும். ஸோ இன்னொரு டூல் என்னென்னா சீட்ரில் அப்படிங்கிறது. இந்த சீட்ரில்லாம் நம்ம இந்த காலத்தில் நிறைய வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு டிராக்டரில் இந்த மாதிரி ஒரு இதை வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கனெக்ட் பண்ணுறது மூலிமா இது வந்து யூனிஃபார்மாக எல்லா விதைகளையும் நல்லா டெப்த்தில் போய் சாயில் மேலே இல்லாமல் மேல் பரப்பில் இல்லாமல் நல்லா கீழே போயிட்டு டெப்த்தில் போய் நமக்கு வந்து அந்த பயிர்களை வந்து விதைகளை வந்து உள்ளே வந்து வச்சுட்டு வரும். ஸோ ஓகே, ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வந்து வச்சுட்டு வரும். ஸோ இன்னும் உள்ளே வச்சாதான் அந்த விதைகள் எல்லாமே வந்து நல்லா சாயில் வந்து கவர் பண்ணிடும். மண் வந்து மேலே வந்து மூடிடும். இதுக்கு நீங்கள் ஏன் மண் மூடணும்? விதைகளை போட்டால் அது பாட்டு வளரப்போகுது, தண்ணி ஊற்றி விட்டா அப்படின்னு நினச்சா கிடையாது. ஏன்னா பறவைகள் வரும். பறவைகளுக்கு வந்து சாப்பாடு என்னது? இந்த மாதிரி குட்டி குட்டி விதைகள் எல்லாமே, இந்த பூச்சி இதெல்லாமே சாப்பிடும் இல்லையா? ஸோ வரும்போது இந்த இதையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் நல்லா மண்ணுக்குள்ளே புதைச்சி வைக்கிற மாதிரி இந்த சீட்ரில்ல வச்சு எல்லாத்தையுமே வந்து இந்த சீட்ஸ் எல்லாமே வந்து புதைச்சி வைப்பாங்க. நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்குமே காரணம் இருக்குது. நம்ம சும்மா சொல்லிட்டு போயிடலாம், இப்படி தூவி விட்டு அது பாட்டு வளரப்போகுது அப்படி கிடையாது. சரியா? நான் சொன்னால பறவைகள் வரும், இது சாப்பிட்டுட்டு போயிடும். ஸோ இதை மாதிரி இது பண்ணுவாங்க. எதுக்காக இது ஒரு அப்ராப்ரியேட் டிஸ்டன்ஸில் வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம கொச்சன்னு போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துல அந்த செடிக்கு வந்து அந்த விதை வந்து உள்ளே போயிட்டு செடியாக முளைக்கும் போது இடமே இல்லாமல் ரொம்ப சங்கடமாக முளைக்கும். ஸோ அது வந்து ஹெல்த்தியான ஒரு செடியாக மரமாக வந்து வளர்கிறதுக்கு சான்சஸ் இருக்காது. போதுமான அளவு அதுக்கு வந்து லைட் வேணும், நியூட்ரிஷன் வேணும், மினரல்ஸ் வேணும். இது எல்லாமே வேணும்னா ஒரு ப்ராப்பர் டிஸ்டன்ஸில் நம்ம வந்து பயிரிட்டால் தான் முடியும். எல்லாத்துக்குமே எல்லாமே ஈக்குவலாக போய் சேரும். சரியா? நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ப்ராசஸ் வந்து ஆடிங் மேன்யூர் அண்ட் ஃபெர்டிலைசர். ஓகே, விதைகளை தூவியாச்சு. அடுத்தது என்னது? இந்த விதைகளுக்கு தேவையான உரங்களை போடணும். உரம் போடலைன்னா பார்ப்போம், ஒரு ஆக்டிவிட்டியோட நம்ம பார்ப்போம் இப்போ. ஓகே, ஸோ பிளான்ஸ்க்கு அப்படிங்கிறது உரம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அப்போ தான் பிளான்ஸ் நல்லபடியாக வளரும். நம்ம எப்படி சாப்பாடு மனுஷங்களுக்கு ரொம்ப முக்கியம், அதே மாதிரி பிளான்ஸுக்கு வந்து சாப்பாடோட சேர்த்து உரங்கள் வேணும். ஏன்னா உரங்களில் வந்து மினரல்ஸ், நியூட்ரியன்ஸ், அதுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே வந்து இருக்கு. சரியா? ஒரு சாயில் தான் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நம்ம சத்துக்களை வந்து வேர்க்கு எடுத்துகிட்டு போவோம். அப்போ நம்ம சாயிலுக்கு தான் நம்ம வந்து உரத்தை போடணும். சரியா? ஸோ எப்படி போடணும்? நம்ம என்னாவது ஒரு உரம் போட்டோம் அப்படின்னா நல்லா தண்ணியில் கலந்து போடணும். ஸோ ஃபார்மர்ஸ் என்ன செய்வாங்கன்னா, ஒரு க்ராப் வந்து பயிரிடுறாங்க அப்படின்னா அதை வந்து தரிசு நிலமாக மாற்றிட மாட்டாங்க. இது எப்பவுமே வந்து ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணுற ஒரு பயிரிட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நிலமா வச்சுட்டே இருப்பாங்க. இப்படி கண்டினியூஸாக க்ராப் பண்ணுறதுனால அந்த சாயிலோட தன்மை என்ன ஆயிரும்? வீக் ஆயிரும். ஒரு நிலத்துல வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம வந்து பயிரிட்டுட்டே இருக்கோம்னா அந்த நிலத்துல இருக்கக்கூடிய நல்ல சத்துக்கள் எல்லாமே, ஹெல்த்தியான விஷயங்கள் எல்லாமே செடி வந்துட்டே இருக்குன்னா அப்போ அந்த மண் எவ்வளோ வீக் ஆயிரும் இல்லையா? ஸோ அப்போ அந்த மண்ணுக்கு நம்ம உரம் போடணும் இல்லையா? அதனால தான் என்ன பண்ணுவாங்களாம், இந்த மேன்யூர், இந்த உரத்தை வந்து ஆட் பண்ணுறாங்க. மண் நல்லா செழிக்கணும். மண் செழிச்சாதான் நம்ம அந்த இடத்துல விதைகளை போட்டு பயிர் வந்து இட முடியும். இது பேர் தான் மேன்யூர் அப்படிங்கிறது. ஸோ ப்ராப்பராக எல்லா செடிகளுக்கும் நம்ம வந்து உரம் போடணும். உரமும் ப்ராப்பராக கிடைக்கணும். மேன்யூர் அப்படிங்கிறது ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். மேன்யூர்னா என்னது? இந்த டீகம்போஸ் ஆன இந்த பிளான்ஸு, அனிமல்ஸோட வேஸ்ட் இதெல்லாமே வந்து மேன்யூர் அப்படிங்கிறது. நம்ம வீட்லேயே வந்து தயாரிக்கலாம். பெரிய லெவலில் வந்து பயிரிட்டாலுமே அவங்களும் வந்து இது பண்ணாங்க. என்னென்னா, ஒரு இடத்துல வந்து இது மாதிரி வேஸ்டான ஐட்டங்கள் எல்லாமே கொட்டிட்டு அது மேலே கொஞ்சம் சாயில் போட்டு தண்ணி ஊற்றினாவே அது ஆட்டோமேட்டிக்காக டீகம்போஸ் ஆகி அது நிறைய மைக்ரோப்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகி ஒரு உரமாக நமக்கு வந்து கிடச்சிரும். அது வந்து ரொம்ப ரொம்ப ஆர்கானிக்கு. ஸோ இப்போ ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா, ஒரு 3 ஏதோ ஒரு நீங்கள் ஓகே, ஏதோ ஒரு பயிரை வந்து எடுத்துக்கோங்க. சரியா? ஒரு பச்சை பயிர் அப்படின்னா கூட அது சும்மா செடி வருதான்னு சொல்லி பார்த்து ட்ரை பண்ணலாம் நம்ம. சரியா? ஒரு 3 வச்சுக்கோங்க. ஏபிசி அப்படின்ட்டு ஒரு 3 கப்பில் வந்து எழுதி வச்சுக்கிட்டு இந்த எல்லாத்துலேயுமே சாயிலை வந்து போட்டுருங்க. சாயிலை போட்டாச்சா? சாயில்னால் என்னது? மண்ணை வந்து நிரப்பிடுங்க. மண்ணை நிரப்பிட்டு நீங்கள் வச்சுருக்க கையில் வச்சுருக்க விதைகளை வந்து எல்லாமே ஈக்குவலாக, இப்போ இதில் 7 5னா பிலையும் 5 விதை போடணும், சிலையும் 5 விதை போடணும். சரி, அப்படி ஈக்குவலாக போடுங்க. அண்ட் முதல் கப்பில் வந்து கவுடங் போடுங்க. கவுடங்னா என்னது? மாட்டு சாணம். ஸோ மாட்டு சாணம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. சரியா? நான் சொன்னேன் இல்லையா, அனிமல் வேஸ்ட். இது கூட வந்து நம்ம வந்து ஐயோ வேஸ்ட் இது அப்படின்னு சொல்லி தவிர்க்க முடியாது. இது வந்து செடிங்களுக்கு வந்து ரொம்பவே ரொம்ப நல்லது. சரியா? வளர்றதுக்கு உரம் இது. ஸோ அது கவுடங்க மட்டும் கவுடங் ப்ளஸ் சாயில், கவுடங்கும் மண்ணும் சேர்த்து அந்த பயிரை வந்து போட்டு வச்சிட்டிங்க. பியில் என்ன போடலாம்? இப்போ நம்ம யூரியா போடலாம். யூரியா அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு கெமிக்கல் அப்படின்னு அர்த்தம். சரியா? பட் இதில் வந்து செடிகளுக்கு தேவையான, செடிகள் வளர்கிறதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ், மினரல்ஸ் எல்லாமே கெமிக்கல் மூலியமாக கலந்து வச்சுருப்பாங்க. இது வந்து யூரியா, இது வந்து கலர்லெஸ் இருக்கும். சரியா? ஸோ யூரியாவையும் மண்ணையும் சேர்ந்து நீங்கள் வச்சுருக்க அந்த பயிர்களை உள்ளே போட்டு விதைகளை போட்டு வச்சுருங்க. இப்போ சீல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த கப்பில் வந்து மண்ணை மட்டும் போட்டுட்டு நீங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய விதைகள், பேலன்ஸ் விதைகள் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த விதைகளையும் போட்டுட்டு வச்சுருங்க. ஈக்குவலாக 3த்துக்குமே தண்ணி ஊற்றுங்க. சேஃபாக வைங்க. எந்த ஒரு எலி தொல்லை
அது மாதிரிலாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பூனை தொல்லை எல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிட்டு சேஃபாக ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு டெய்லி எந்த அளவு தண்ணி ஊற்றுறீங்களோ அதே அளவுக்கு எல்லாமே மெயின்டைன் பண்ணுங்கள். சரியா? எந்த ஒரு செடிக்குமே பாராபட்சம் பார்க்காம ஈக்குவலாக தண்ணி ஊற்றணும். ஈக்குவலாக தண்ணி ஊற்றினா என்ன ஆகும், ஒரு 7 to 10 days வரைக்கும் அப்சர்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா இப்போ ரிசல்ட்டை பார்க்கலாம். என்னன்னா, நீங்கள் வந்து சாயில் அண்ட் கவுடன் கலந்து வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த செடி வந்து நல்லா வளர்ந்துருக்கும். நீங்கள் படத்தில் பார்க்கும்போதே தெரியும், உங்களுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பாருங்க, அது மூணுத்துலேயுமே எது ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்கு? பி தான் வளர்ந்துருக்கு. ஏன்? இதில் சாயில், யூரியா ப்ளஸ் நம்ம இங்கே போட்ட விதைகள் இருக்குது. நீங்கள் கேட்கலாம், அதுதானே ஆர்கானிக்கு, கவுடன் தானே ஆர்கானிக், இது எப்படினாலும் கெமிக்கல்ல அப்படிங்கும்போது ஆமாம். என்னன்னா இது கெமிக்கல். அதனால தான் நம்ம ஆர்கானிக் சொல்கிறத விட இந்த கெமிக்கல் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து வளருது. சரியா? இது ஹெல்த்தியான்னு கேட்டால் ஒரு லிமிட்டுக்கு யூஸ் பண்ணும்போது ஓகே, பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த கெமிக்கல் அதிகப்படியாக யூஸ் ஆனால் நம்ம நிலம் சேதமாகும். நிலத்தில் இருந்தால் நிலம் வந்து என்னாச்சு, ஏதோ ஒரு இதாகிடுச்சு அப்படின்னா அதில் போகக்கூடிய அந்த இதுவும் விஷத்தன்மை வாங்கிடும் இல்லையா? அதனால் ரொம்ப நம்ம பூச்சியாக சாப்பிட்ட மாதிரி எல்லாமே மெடிசன்ஸ், இப்போ அதெல்லாம் மெடிசன்னா மருந்தாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும், கெமிக்கல் தான் நம்ம வயிற்றுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதனால தான் ஒரு லிமிட்டுக்கு வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ என்ன தான் நம்ம இது பண்ண தேர்டு பாருங்களேன், வெறும் சாயிலும் இது மட்டும் போட்டு தான் வளர்ந்துருக்கு. ஆனால் அது ஏயும் பியும் கம்பேர் பண்ணுறதை விட கம்மியாக வளர்ந்துருக்கு. ஏ வந்து ஆர்கானிக் தான் இருந்தாலுமே பி வந்து கெமிக்கல் அப்படின்னா கூட ரொம்ப அதிகமாகவே வளர்ந்துருக்கு. இப்போ இருக்கக்கூடிய நவீன காலத்தில் நம்ம தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ எல்லாமே இது மாதிரி கெமிக்கல் தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. இருந்தாலும் அந்த ஆர்கானிக்காக நம்ம வந்து கவுடன் பயன்படுத்துறது தான் நமக்கு பெஸ்ட். உடம்புக்கு எந்த ஒரு கேடுதலும் வந்து விளைவிக்காது. யூரியாங்கிறது ஃபர்டிலைசர்ஸ் இல்லையா? அந்த ஃபர்டிலைசர்ஸ் அதுவும் ஒரு வகையான யூரம் தான். ஆனால் அது வந்து கெமிக்கல் முறையில். என்ன மாதிரி டைப் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ்லாம் இருக்குது? யூரியா இருக்குது, அமோனியம் சல்ஃபேட் இருக்குது, சல்ஃபர் பாஸ்பேட் இருக்குது, பொட்டாசியம் பாஸ்பரஸு, நைட்ரஜன் பாஸ்பரஸு, இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாமே வந்து ஒரு ரிசல்ட் வந்து ஃபார்மருக்கு நல்லாவே கொடுக்கும். ஏன்னா ஒரு ஃபார்மருக்கு வேண்டியது நம்ம என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு பயிரிடுறோம், கொஞ்சம் நம்ம லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு அவன் நினச்சா மட்டும்தான் கொஞ்சம் தான் லாபம் கிடைக்கும் அவங்களுக்கு. சரியா? ஸோ அவங்களுக்கு போது அதனால ஃபர்டிலைசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க மென்யூருக்கு பதிலாக. ரெண்டுமே உரம் தான். இது வந்து ஆர்கானிக், அது வந்து இன்ஆர்கானிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, சரி, இந்த சாயிலை வந்து இப்படி ஹெல்த்தியாக வச்சுருக்க நம்ம வந்து மென்யூர் இந்த மாதிரி ஃபெர்டிலைசர் மட்டும் தான் யூஸ் பண்ணோம், வேறு ஏதாவது ப்ராசஸ் ஒன்றுமே இல்லையாப்பா அப்படின்னா இன்னொரு ப்ராசஸ் இருக்குது. என்னன்னா, நம்ம ஒரே வகையான க்ராப்பாக வந்து அந்த சாயிலில் வந்து பயிரிடக்கூடாது. இப்போ வந்து அதனால் மோஸ்ட்லி என்ன செய்வாங்க, ஃபார்மர்ஸ்லாம் ரொம்ப அறிவாளிங்க. சரியா? நம்மளோட ஃபார்மர்ஸ்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட். என்னன்னா, இப்போ ஒரு வருஷத்தில் வந்து அரிசி ஒரு இடத்துல வந்து பயிரிட்டுருக்காங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷம் வீட் போடுவாங்களாம், அதுக்கு அடுத்த வருஷம் அப்படி ரைஸ் போடுவாங்களாம். ஸோ அதுக்கு அடுத்த வருஷம் வேறு ஏதாவது, இது ரெண்டுமே இல்லாமல் வேறு ஏதாவது பயிரிடுவாங்களாம். ஏன் அப்படிங்கும்போது நம்ம கண்டினியூஸாக ஒரே ஒரு விஷயத்த பயிரிட்டுட்டே வந்தால் சாயிலோட தன்மை, நான் சொன்னாலே அதோட ஸ்ட்ரென்த்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். ஆனால் இப்படி மாற்றி மாற்றி பண்ணும்போது அதில் நம்ம சேர்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த நிலத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த குவாலிட்டி தன்மையை வந்து நிலநாட்டிருக்கும். அதனால இப்படி மாற்றி மாற்றி பண்ணுவாங்களாம். ஃபார்மர்ஸும் இந்த ஒரு ப்ராக்டிசஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஃபெர்டிலைசர் அண்ட் மென்யூரை வந்து டேப்லோ காலம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அது வந்து ஃபார்மேட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் மென்யூர் பார்க்கலாம். நம்ம வந்து ஆர்கானிக்கான அந்த உரம் இருக்கு இல்லையா, அதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இந்த ஒரு மென்யூரை இப்போ சப்போஸ் நான் எக்ஸாம்பிளுக்கே நான் சொல்கிறேன் பாருங்களேன், ஒரு கவுடங் அப்படி இல்லைன்னா அந்த வெஜிடபிள் அந்த இது வேஸ்ட்டு சொல்லி, ஸோ கவுடங் நம்ம எடுத்துக்கலாம். சரியா? நமக்கு தெரிஞ்சது. ஸோ மாட்டு சாணம் அதை வந்து தண்ணியில் கலக்கி நம்ம செடியில் ஊற்றுறோம் இல்லையா, அந்த ஊற்றும் போது மண்ணில் வந்து அந்த ஈரப்பதம் வந்து கூட கொஞ்ச நேரம் நமக்கு இருக்கான். ஸோ ஈரப்பதம் கூட கொஞ்ச நேரம் இருக்கும்னா அந்த செடிகளோட வளர்ச்சி எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில் வந்து அதிகமாக இருக்குது. செகண்ட் வந்து இட்ஸ் மேக்ஸ் அ சாயில் போர்ஸ். ஸோ அந்த சாயில் இருக்கக்கூடிய அந்த சாயில் வந்து லூசன் பண்ணிகிட்டே இருக்காங்க எப்போவுமே, டைட்டாக ஆக்காமல் அந்த வேர்களுக்கு வந்து அப்படி காற்றே போகாத மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் போர்ஸ்லாம் கொஞ்சம் வாட்டர் உரசல் அப்படி இப்படிலாம் இருக்கிறதுனால அந்த கேஸ் ஒரு விதமான கேஸ்லாம் உள்ளே போயிட்டு தானே வெளியே வரும் இல்லையா? ஸோ இப்படி ஆகும்போது கேஸ் எக்ஸ்சேஞ்சஸ் ஈஸியாக நடக்குது. அப்போ என்னாகும், வேர்கள் நல்லா ஹெல்த்தியாக வரும். வேர்கள் ஹெல்த்தியாக வந்தால் என்னாகும், செடிகளும் நல்லா ஹெல்த்தியாக வரும். இப்போ தேர்ட் என்னது, இட் இன்க்ரீசஸ் த ஃப்ரெண்ட்லி மைக்ரோப்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, எர்த் வார்ம்ஸ், எர்த் வார்ம் இந்த மாதிரி குட்டி குட்டி வண்டுகள் இது எல்லாமே வந்து கொஞ்சம் போயிட்டு வந்துட்டு இருக்க எர்த் வார்மில் நல்ல உரம் செடிக்கு. சரியா? ஸோ இது மாதிரிலாம் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதே நீங்கள் கெமிக்கல் அடிச்சு வச்சிங்க என்னாகும், ஒரு புல் பூச்சி ஒன்றுமே வராது. புழு பூச்சி ஒன்றுமே இல்லைன்னா அந்த செடி வந்து ஒரு கெமிக்கலான உருவான ஒரு செடி தான் அப்படின்னு அர்த்தம். சரியா? லாஸ்ட் வந்து இம்ப்ரூவ்ஸ் த டெக்ஸ்டைல் ஆஃப் சாயில். இந்த சாயிலோட தன்மையை வந்து அப்படியே வச்சுருக்கோம், எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல். நம்ம வந்து இந்த கவுடங் இந்த மாதிரி ஆர்கானிக் திங்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது எப்படி மண் இருக்கோ அது அப்படியே இருக்கும். நம்ம அதோட தரத்தை வந்து நம்மளால் வந்து மாற்ற மாட்டோம் நம்ம.
சரியா? ஸோ இதுதான். நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து இரிகேஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிப்பா, நான் நிலத்தை லூஸ் பண்ணிட்டேன், விதைகளை தூவிட்டேன், அதுக்கு தேவையான உரத்தை போட்டுட்டேன், செடி வளர்ந்துருமா? இல்லை, அதுக்கு தேவையான தண்ணி விடணும். எப்படி நம்ம விதைகளை போட்டால் மட்டும் தண்ணி விடுத்தா போதுமா? அது வளர வரைக்கும் தண்ணி வேண்டாமா? அப்படிலாம் இல்லை, தண்ணி கண்டிப்பாக வேணும். அதிகப்படியான தண்ணியும் ஆபத்து, கம்மி அந்த செடிகளுக்கு தேவையான கம்மி இருக்கிற தண்ணியும் வந்து ஆபத்து. ஸோ கரெக்டாக வந்து விடணும். இரிகேஷன் ப்ராசஸ்மே நிறைய டைப் இருக்குது. சரியா? சப்ளை ஆஃப் வாட்டர் எங்கே மோஸ்ட்லி என்னது வாட்டர் சப்ளை பண்ணும், அந்த ஒரு இன்டர்வல் பேசஸில் நம்ம அப்போ தண்ணி வந்து விட்டுட்டே இருக்கும். தண்ணி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சொன்னோம். தண்ணியோட சேர்த்து வந்து ஃபர்டிலைசரை யூஸ் பண்ணி இது பண்ணுறதுனால நிறைய மினரல்ஸ்லாம் அதுக்கு தேவையான செடிகளுக்கு தேவையான மினரல்ஸ் எல்லாமே வந்து செடிகள் வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. பிளான்ஸில் வந்து 90% தான் வாட்டர் இருக்கும். ஸோ இல்லையா? ஸோ நமக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து தண்ணியில் கலந்து நம்ம சாயிலில் தெளித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக பிளான்ஸ் வந்து தகன்னு வளரும். ஸோ என்ன ஒரு ஹாட் கிளைமேட்டாக இருந்தாலுமே சரி, ரொம்ப குளிர் டைமாக இருந்தாலும் சரி, ப்ராப்பராக ஒரு கரெக்டான பேசிஸ் தண்ணி விட்டோம் அப்படின்னா செடிகளுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. ஸோ இரிகேஷன், இந்த வாட்டர் விட்டுறது, தண்ணி செடிகளுக்கு வந்து ஊற்றுறது அப்படிங்கிறது ஒவ்வொரு க்ராப்புக்கும் வந்து மாறும், ஒவ்வொரு சீசனுக்கு வந்து மாறும். இந்த மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, அந்த காட்டனுக்கு வந்து அதிகப்படியான தண்ணி தேவை, ஆனால் வளர்கிற ஸ்டேஜில் தண்ணி வேண்டாம். மீன்ஸ் வளர ஸ்டேஜ் வேணும், வளர்ந்த பிறகு இது வந்து கம்மியாக இருந்தால் போதும். அதுக்காக ரெய்னி சீசன் வந்து அந்த இந்த விதைகளை வந்து போடுறாங்க. அதே மாதிரி தான் ரைஸுக்கும் கொஞ்சம் மாறுது. ஸோ ஒவ்வொரு க்ராப்புக்கும் ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி லெவல்கள் தேவைப்படுது. அதிகப்படியான தண்ணி தேவைப்படுறதுல சம்மர் டைமில் நம்ம விளைவிக்கக்கூடியோன்னா அது தண்ணி நிறைய தேவை. ஏன்னா சீக்கிரமாக எவாப்ரேட் ஆக இருக்கக்கூடிய லீவ்ஸு வேர்கள் எல்லாமே சொல்லி எவாப்ரேட் ஆகாமல் செடி சாகாமல் இருக்கணும்னா தண்ணி அப்படிங்கிறது முக்கியம். சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன். சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன் என்னது? நம்ம தண்ணி எங்கேதுல நம்ம கிடைக்குது? கிணத்துலேருந்து, அதான் வெல்ஸ்லேருந்து, டியூப்வெல்ஸ்லேருந்து, பாண்ட்ஸ்லேருந்து, லேக்ஸ்லேருந்து, ரிவரு, லேக்கு, டேமு, கெனால் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிடலாம். ஆறு, குளம், குட்டை, காவா எல்லாத்துலேருந்து நமக்கு வந்து தண்ணி கிடைக்கும். ஸோ தண்ணி எல்லாத்துக்குமே இதுக்கு செடிங்களுக்கு. இந்த இரிகேஷன் ப்ராசஸ்லுமே ட்ரெடிஷ்னல் மெத்தட்லாம் இருக்கான். ட்ரெடிஷ்னல் மெத்தட்னா என்னது? மோஸ்ட்லி நமக்கு தண்ணி எங்கேருந்து கிடைக்கும்? கிணறுலேருந்து, ஆறு, குளம், இந்த மாதிரி குட்டையிலேருந்துலாம் கிடைக்கிது இல்லையா? ஸோ இதுலேருந்து எடுக்கக்கூடிய கேட்டில் மூலியமாக வந்து அந்த காலத்தில் எடுத்துருவாங்களாம். போயிட்டு கேட்டலில் வந்து 2 குடத்தை கிட்டி தொங்க விட்டுட்டு இது மாதிரிலாம் எடுத்து வர ப்ராசஸ்லாம் கூட இருக்குது. அண்ட் நம்ம ஹியூமன்ஸுமே நிறையா பேர் வந்து தண்ணியை எடுத்துகிட்டு வந்து பயிர்கள்லாம் இது பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நிறையா வந்து மோட்ரு பம்ப் அது மாதிரிலாம் வச்சு கொஞ்சம் ரொம்பவே ஈஸியாக வந்து மாற்றிட்டாங்க இல்லையா? ஸோ ட்ரெடிஷ்னல் லெவலில் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, மோட் அப்படிங்கிறத படத்தை காமிக்கிறாங்க, இது எல்லாமே தான். ஸோ ஓகே, மோட், அதாவது புள்ளி சிஸ்டம் அப்படிங்கிறது, அப்புறம் செயின் பம்ப் அப்படிங்கிறது, அப்புறம் டெல்கி அப்படிங்கிறது, ராஹெட் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து ஓல்டு மெத்தட், ட்ரெடிஷ்னல் மெத்தட். அதெல்லாம் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணால் ரொம்ப நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அதான் சொன்னோம் இல்லையா, நம்மளாம் பிஸி ஆகிட்டோம் இல்லையா? ஸோ அதனால் டைம் வேஸ்ட் ஆகும். அதனால இப்போ நம்ம ரொம்ப ஈஸியாக கொண்டு வச்சிட்டாங்க. பம்ப் மூலியமாக லிஃப்ட் பண்ணி கொண்டு வருது, மோட்டர் செட்டு, பம்பு செட்டுலாம் சொல்லுவோம் தெரியுமா, ஊர் பக்கம்லாம் போனால். ஸோ இதே மாதிரிலாம் வச்சு தண்ணிகளை வந்து நம்ம வந்து எடுக்கிறோம் வெளியே. ஸோ இந்த பம்புக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க? ஆப்வியஸ்லி டீசல், பயோகேஸு, எலக்ட்ரிசிட்டி. ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணி தான் அந்த பம்பை வந்து இயக்குவாங்க. இயக்கி கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணிகளை வெளியே எடுத்து நம்ம பயிர்களுக்கு வந்து விடுவோம். ஸோ இரிகேஷனை வந்து மாடர்ன் மெத்தட் ஆஃப் இரிகேஷன் அப்படின்னு பார்க்கலாம். சரியா? இப்போ வந்து நிறைய நான் சொல்கிறேன் இல்லையா, நவீன மதமாக நம்ம மக்கள் எல்லாமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கர ஷார்ப் மூலக்காரங்களாக இருக்கலாங்க. ஒன்று வந்து ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம். என்ன அப்படின்னா, இந்த ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் அப்படிங்கிறது இப்போ ஏதோ ஒரு விவசாய இடம் வந்து ஒரு அன்இவன் லேண்டாக இருக்குது அப்படின்னா, தண்ணி லெவலும் கம்மியாக இருக்குன்னா, இப்போ நம்ம குடத்தை எடுத்து போய் ஒரு செடிக்குமே ஊற்றிட்டோம், சரியா, ஒரு பயிருக்குமே ஊற்றிட்டோம். இப்போ அடுத்த செக்மெண்ட் பயிருக்கு என்ன பண்ணுவோம்? பயிர் இருக்காது இல்லையா, அதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பைப்பை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்களா, இதே மாதிரி தான் பைப்பில் வந்து எல்லா இடத்துலையும் கனெக்ட் பண்ணி ஒரு மேலேருந்து ஒரு பைப்பை வச்சு அதோட நாசில் இருக்குல்ல, அந்த மண்டையை வந்து சுற்ற வச்சுருவாங்களாம். ஸோ இங்கே பைப்பை ஆன் பண்ணதுமே தண்ணி ப்ரெஷர் போய் மேலே எழும்பி அந்த நாசில் சுற்றும் போது அதில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு அப்படி மலை சாரல் மாதிரி ரெயின் மாதிரி பொழியுமா. இதை வந்து ஸ்பார்க்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இப்படி பண்ணுறதுனால என்னாகும்? அந்த எல்லா லீவ்ஸ் மேலேயும், எல்லா சாயில் மேலேயும், அந்த மண் மேலேயும், மண் பரப்பு மேலேயும் அதுக்கு வந்து தண்ணி விழுறதுனால அது எப்பவுமே ஈரப்பதமாக நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அது எப்பவுமே குளிர்ச்சி தன்மையாக இருக்கும், வறண்டு போகாது. வறண்டு போச்சுன்னா சீக்கிரமாக வேர்கள் எல்லாமே வறள ஆரம்பிச்சிடும். ஸோ செடிங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் இது வந்து போகாது. ஸோ அதை வரலாமல் வச்சுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து வேர்களை வந்து இதாக வச்சுக்கணும். ஸோ அதை இந்த ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் வந்து சூப்பராக மெயின் ரெயின் மாதிரி வந்து பொழியறதுனால அது எப்பவுமே வந்து பசுமையாக இருக்கும் அந்த இடமே. செகண்ட் வந்து ட்ரிப் சிஸ்டம், அதாவது சொட்டு நீர் பாசனம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன்றும் இல்லை, அதே மாதிரி தான். அந்த பைப்பு வந்து அந்த கிணத்துக்கிட்ட இருந்து நல்லா கொண்டு போயிட்டு ஒவ்வொரு இது பண்ணி, ஆனால் அந்த தண்ணிகள் எல்லாமே சொட்டு சொட்டாக ஒவ்வொரு இடத்துல விழுந்துகிட்டே இருக்குமா. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ட்ராப் சொட்டு விழுற மாதிரி எல்லா செடிகளுக்கு மரங்களுக்கு ஏற்ற மாதிரி வைப்பாங்களாம். மோஸ்ட்லி
கொஞ்சம் ஊர் பக்கம்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாமரத்துக்குலாம் அந்த சொட்டு நீர் பாசனம் போட்டிருப்பாங்க. ஒரு சின்ன பைப் வந்து விட்டுருப்பாங்க. சின்ன பைப் வந்து குட்டி குட்டியாக வாட்டர் மாதிரி போட்டு வச்சுப்பாங்க ஒவ்வொரு மரத்துக்கு நேராக. ஏன்னா சொட்டாக அந்த இது இடத்துல போகும். தண்ணி வசதி ரொம்ப கம்மியாக இருக்கிற இடத்துல வந்து இந்த சொட்டு நீர் பாசனம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா எல்லா செடிகளுக்கும் போன மாதிரியும் ஆச்சு. தண்ணி கொஞ்சம் இருந்தாலுமே பாருங்களேன், ஒரு நிமிஷத்துக்கு ஒரு சொட்டு அப்படின்னாலுமே அந்த இடம் வந்து ஏதோ ஒரு குளிர்ச்சி தன்மையாக இருக்கும்ல. அந்த மரக்கு தேவையான அந்த குளிர்ச்சி தன்மை வந்து எப்பவுமே இருக்கும். ஸோ இதுதான் ட்ரிப் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். தென் நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஃப்ரம் வீட்ஸ். வீட்ஸ் என்னது? களைகள், தேவையில்லாத செடி. அந்த தேவையில்லாத செடி என்ன பண்ணணும்? பிடுங்கி எடுத்துடணும். எதுக்கு தேவையில்லாத செடியை பிடுங்குறோம்? ஆமாம், இப்போ ஒரு செடி வளருதுன்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வேணும். நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு தேவையான செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுவோம். ஆனால் அந்த தண்ணி மட்டும் அதை எடுத்துக்கும். தேவையில்லாத செடியும் அது உறிஞ்சு எடுத்துக்கும் இல்லையா? அப்போ இந்த செடிக்கு தண்ணி போகிறது வந்து கம்மியாயிடுது இல்லையா? அதனால ஒன்று எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு செடி வளர்றதுக்கு நான் சொன்ன மாதிரி சன்லைட் எல்லாமே வேணும், இடவசதி வேணும், ப்ராப்பரான நியூட்ரியன்ஸு மினரல்ஸ் எல்லாம் வேணும். தேவையில்லாத செடி எல்லாத்தையுமே அது பாதி பாதி எடுத்துக்கிச்சுன்னா இந்த செடி பாவம் இல்லையா? அதனால தான் இந்த தேவையில்லாத செடி எல்லாமே பிடுங்கி போட்டுட்டு அதுக்கு வந்து கரெக்டாக வந்து அதை வந்து பார்த்து பார்த்து வளர்க்குறாங்க. இந்த வீடிங், இந்த களைகளெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த தேவையில்லாத செடிகள்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் என்ன ப்ராசஸ்னால் வீடிங் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த வீடிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணணும். சில பேர் வந்து கையால் மேனுவலாகவும் பண்ணுவாங்க. சில பேர் வந்து இந்த வீடிங் மிஷின் வச்சு இந்த சீட் ட்ரில்லெல்லாம் நம்ம சீட் போடுறதுக்கு ஒரு ட்ரில் யூஸ் பண்ண தெரியுமா, அதை வச்சு கூட வீடிங் வந்து பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா வீடிசைட்ஸ் போட்டுருவாங்களா, அது மாதிரி கெமிக்கல், பூச்சிக்கொல்லி, நச்சுக்கொல்லி மருந்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணுவாங்க. படத்தில் காமிக்கிறாங்களே அது இதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணிடுவாங்க. அப்படி ஸ்ப்ரே பண்ணுறது மூலியமா அதில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி தேவையில்லாத செடிகள் வராது, பூச்சி போட்டு அது மாதிரிலாம் எதுவுமே வராது. ஸோ அதுக்காக வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஆனால் இதுவுமே அதே தான் சொன்ன மாதிரி ஒரு லெவலுக்கு தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம். அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம சாப்பிட்றது எல்லாமே வந்து ஒரு கெமிக்கல் சாப்பிட்ற மாதிரி ஆயிரும். சரியா? நம்ம இதுக்கு மாச்சல் பட்டு நம்ம அப்படி ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா எல்லாமே இதாயிரும். ஸோ ஒரு லெவலுக்கு தான் வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. இது பேர் வந்து வீடிசைட்ஸ். ஸோ இது எப்படி பண்ணுவாங்கன்னா, இருந்தாலும் கெமிக்கல் எடுத்து போயெல்லாம் ஊற்றிட மாட்டாங்க. ஒரு சின்ன ஒரு கப்பு மூடினா அது 1 லிட்டர் தண்ணியில் கலக்குவாங்க. ஓகே, ரேஷன் அசனால கம்மியாக தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ தண்ணியில் கலந்து செடிங்களுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்ப்ரே பண்ணுறது எல்லாமே வந்து எப்போ பண்ணணும்? எப்பப்போ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம களை வராமல் இருக்கணும், கிளைகள் வராமல் இருக்கணும், வேஸ்ட் செடி வராமல் இருக்கணும், அப்பப்போ நம்ம பண்ணிட்டு வந்துடுவோம். நான் இப்போ டெய்லி பண்ணிட்டு வரேன் அப்படிலாம் போகவே கூடாது. போனீங்கன்னா செடி வளரவே வளராது. அது எப்படின்னா ஃப்ளாரிங் அண்ட் சீடிங் ஃபார்மேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி தான் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்துருச்சுன்னா ஸ்ப்ரே பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறமா வளரக்கூடிய அந்த குட்டி குட்டி தேவையில்லாத செடிகள் எல்லாமே மேனுவலாகவே பிடிங்கி வந்து எடுத்துருவாங்க. ஸோ அந்த ஸ்ப்ரே பண்ணுற மூலயமா ஃபார்மர்ஸ்க்கு வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? ப்ராப்பராக இது பண்ணும்போது ப்ராப்பராக கிளாத் வச்சு அந்த மூக்கு, கையில் க்ளவுஸ் எல்லாமே வந்து போட்டுட்டு தான் வந்து ஸ்ப்ரே பண்ண. என்னதான் இருந்தாலும் கெமிக்கல், அது பூச்சிக்கொல்லி தானே. அவங்க அப்படியே எடுத்து மறுபடியும் ஏதாவது கை கழுவாமல் ஏதாவது சாப்பிட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து விஷத்தன்மை உள்ளே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இல்லையா? அதனால் அப்படி வந்து பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு எல்லாம் ஸ்ப்ரே பண்ணியாச்சு. அப்பாடா செடி சூப்பராக வளர்ந்துச்சு. இப்போ நம்ம கடைசி ஸ்டேஜ் என்னது? ஹார்வெஸ்டிங், அறுவடை. இதுதானே மெயின் ஸ்டேஜ். ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி வளர்த்தாச்சு. கடைசி இப்போ வந்து அறுவடை பண்ணணும் இல்லையா? ஸோ ஒரு க்ராப்பை வந்து கட் பண்ணியோ இல்லை வேரோட பிடுங்கியோ கட் பண்ணினா அந்த அரிசி, கோதுமை இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுப்பாங்க. இந்த நிலக்கடலை அதெல்லாம் போடுவாங்க தெரியுமா, அதெல்லாம் வேரோட பிடுங்கி தான் எடுப்பாங்க. ஸோ ஒரு புல் அவுட் பண்ணியோ எடுக்கிறது தான் அந்த ஹார்வெஸ்டிங், அறுவடை அப்படிங்கிறது. ஒரு செடிகள் வளர்கிறதுக்கு மோஸ்ட்லி 3 to 4 months ஆச்சுன்னா அந்த அறுவடை வந்து அந்த டைமில் வந்து பண்ணுவாங்க. நம்ம கண்ட்ரியில் ஹார்வெஸ்டிங் வந்து மோஸ்ட்லி மேனுவலாக பண்ணுவாங்க. இப்போ நிறையா வந்து மிஷின் பேஸும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹார்வெஸ்டிங் எல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ப்ராசஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா த்ரெஷிங் அப்படின்றதுக்கு, அதாவது இந்த விண்ட் ப்ளோ இல்லை காற்றுலேயே அந்த உமி எல்லாமே வந்து வேஸ்ட் எல்லாமே வந்து இது பண்ண வைக்கிறது. ஒரு அரிசி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அரிசி பார்த்துருப்பீங்க, நெல் பார்த்துருப்பீங்க. ஸோ நெல்லுக்குள்ளே தான் அரிசி இருக்கும். ஸோ அதில் நிறைய உமிகள் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த உமிகளை வந்து இந்த காற்று மூலியமாக அந்த பிக்சரில் காமிக்கிறோம்லாம் இது மாதிரி பண்ணுறது தான் த்ரெஷிங் அப்படிங்கிறது. ஸோ செப்பரேட் பண்ணி எடுக்கணும் அது எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னது? ஸ்டோரேஜ். எப்படியோ அரிசிலாம் எடுத்தாச்சு, நெல்மணிகளும் எடுத்தாச்சு, எல்லாம் எடுத்தாச்சு. இப்போனா அந்தாலும் அவ்வளோதானா? கிடையாது. அதை பாதுகாத்து வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸ் வேணும்ல. ஏன்னா இந்த அரிசிகள் எல்லாமே இன்னும் நிறைய வருஷத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து டன் கணக்குலலாம், எத்தனை டன் கணக்குலலாம் அறுவடை பண்ணுவோம். அதெல்லாம் வைக்கிறதுக்கு ப்ராப்பராக ஒரு இடம் வேணும் இல்லையா? ஸோ இது பேர் தான் ஸ்டோரேஜ். ரொம்ப இம்பார்ட்டண்டான டாஸ்க்கு. ஏன்னா எல்லாம் அந்த ஹார்வெஸ்ட் பண்ண பயிர்கள் எல்லாமே வந்து ஈரப்பதமாக இருக்கும். ஆனால் நம்ம அதை அப்படியே எடுத்து போய் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? அந்த ஈரப்பன்மை தன்மை இருந்தால் சீக்கிரம் பூசணை பற்றி போயிடும், கெட்டு போயிடும், நம்ம யூஸ் பண்ண முடியாது, கன்சம் பண்ண முடியாது. அதனால ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக எல்லாத்தையுமே ஒன்று சன்லைட்டில் காய வைக்கலாம். சன்லைட்டில் காய வைக்க வசதி இல்லைன்னா நிறைய பேர் வந்து இப்போ வந்து வேறு மாதிரி முதல்ல ஹீட்டிங் பர்பஸில் கூட காய வைக்கிறாங்க. ஸோ எப்படியோ ஒரு வகையில் ட்ரை பண்ணிவிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. ஒன்று வந்து சில பேர் வந்து ஜூட் பேக்லாம் இருக்குல்ல, கோனி பைப், ஸோ படத்தில் காமிக்கலையா, இது மாதிரி வந்து நல்லா மூட்டை மூட்டையாக கட்டி ஸ்டோர் பண்ணுவாங்க. அண்ட் இன்னும் நிறைய அரிசி டன் கணக்கில் இருக்குது அப்படின்னா அது வந்து
கிரானரிஸில் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. ஏன் இப்படி ஸ்டோர் பண்ணுறாங்க? ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி நல்லா மூடி வச்சுருவாங்க. ஏன்? எலி போகும், சாப்பிட்ரும் இல்லையா? ஸோ எலிகள் இருந்து, பேர்ட்ஸ் இருந்து, இன்செக்ட்ஸ் இருந்து, பூச்சிகள் இருந்து பாதுகாக்கிறதுக்காக இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மழை இல்லாமல், வெயில் இல்லாமல், படாமல் நல்லா பாதுகாப்பாக வைக்கணும். ஏன்னா இவ்வளோ தூரம் பார்த்துட்டு எல்லாம் அந்தால போயிடுச்சுன்னா வேஸ்ட்டு. இவ்வளோ கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாயிரும் இல்லையா? அதனால மக்கள்கிட்ட போய் சேர்க்குற வரைக்கும் அவங்களுக்கு வருமானத்துக்கு எல்லாமே இப்போ பிஸ்னஸ் ஆயிடுச்சு. சரியா? ஸோ எல்லாமே வணிகமயமாயிட்டு, எல்லாம் இண்டஸ்ட்ரியல் பேசிஸ் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டோரேஜ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி நமக்கு பிளான்ஸ் கிட்டேருந்து ஒரு சில பொருள் நம்ம எடுத்துக்கிறோமோ, அனிமல்ஸ் கிட்டேருந்து அதே மாதிரி நமக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கிறோம். அந்த மக்கள் வந்து அந்த கோஸ்டல் ஏரியாவில் இருக்காங்களாம், அவங்க வந்து ஃபிஷ்ஷே வந்து சாப்பிடுவாங்க. மேஜர் பார்ட் ஆஃப் டயட்டில் வந்து அவங்களுக்கு ஃபிஷ் வந்து இருக்கும். ஏன்னா ஃபிஷ்ஷோட அவைலபிலிட்டி அவங்களுக்கு நிறையா இருக்கிறதுனால அதை வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றபடி ஃபிஷ் மட்டும் இல்லாமல் எக்ஸு, கோழிக்கிட்டேருந்து எக்ஸு எடுத்துக்கிறோம், அப்புறம் பால் எடுத்துக்கிறோம், மீட் எடுத்துக்கிறோம். இது எல்லாமே நம்ம அனிமல்ஸ் கிட்ட வந்து ஆப்டைன் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து நமக்கு தேவைப்படுது, நமக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் தேவைப்படுது. ஸோ எல்லாமே நம்ம வந்து அனிமல்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த அனிமல்ஸ் வந்து கொடுக்கறனால இந்த அனிமல்ஸையும் நம்ம வந்து சேர்த்து பாதுகாத்து அதை வந்து பேணி காத்து வளர்த்தாதான் நமக்கு அது போடக்கூடிய முட்டையோ அந்த ஆடாகட்டும் மாடாகட்டும் அது தரக்கூடிய பாலையோ நம்ம வந்து கன்சியூம் பண்ண முடியும். ஸோ இப்படி ப்ராப்பராக ஒரு அனிமல்ஸ் வந்து ப்ராப்பர் ஃபுட்டுக்கு எடுத்து ஷெல்டர் கொடுத்து டேக் கேர் பண்ணி நம்ம தேவைகளுக்காக வளர்க்குறது பேர் தான் வந்து அதிகப்படியாக வளர்க்குறது. ஓகே, 2-3 இல்லாமல் அதிகப்படியாக ஒரு வருமானத்துக்காகவே வளர்க்கும். மால்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பால்லாம் மாட்டுக்கிட்ட இருந்து கறந்து அதை வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இது எல்லாமே பேர் வந்து என்னது? அனிமல் ஹஸ்பண்டரி அப்படின்னு அர்த்தம். ஓகே, அனிமல் ஹஸ்பண்டரி அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த அனிமல் ஹஸ்பண்டரிக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஃபார்ம்ஸு, ஃபிஷ் டேங்க்லாம் நிறைய பேர் இது பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் கூட இருக்குது. ஸோ இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப லென்த்தாக வந்து சொல்லிட்டேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் இது. இதெல்லாம் பேசிக்காக நீங்கள் வந்து லைஃப்லையுமே வந்து ரொம்ப தெரிஞ்சுக்கணும். அதை ரொம்ப வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டேன். ஓகே, அது புரிஞ்சுது பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. ஷூராக உங்களுக்காக வீடியோ போடுறேன். தேங்க்யூ.